இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். ஃபோஸ்டர்ஸ் எட்கிஎஸ் வழங்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சலோமி. தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் மூடப்பட்டதால் நோயாளிகள் அவதி. தேனி மருத்துவமனைக்கு செல்ல வாகன வசதி ஏற்பாடு செய்து தர நோயாளிகள் கோரிக்கை. நெல்லையில் தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரிப்பு. காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளதாக மின்வாரியம் அறிவிப்பு. தென்காசி மாவட்டத்தில் பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் பொதுமக்கள் மகிழ்ச்சி. தேனி மாவட்டத்தில் பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் முறிந்து விழும் மரங்கள் மற்றும் சிக்னல் கம்பங்கள், வாகன ஓட்டிகள் பாதுகாப்பாகவும் எச்சரிக்கையாகவும் செல்ல அறிவுறுத்தல். கனமழை எதிரொலியாக குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. அருவியில் குளிக்க 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளதால் ஏமாற்றத்துடன் திரும்பிச் செல்லும் சுற்றுலா பயணிகள். இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் மூடப்பட்டதால் நோயாளிகள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தனியார் நிறுவனத்துடன் இணைந்த மருத்துவமனை வளாகத்தில் எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் இயங்கி வந்தது. இங்கு எடுக்கப்படும் எம்ஆர்ஐ ஸ்கேன்களுக்கு மினிமம் கட்டணமாக 2500 மட்டும் வசூலிக்கப்பட்டது. 10 ஆண்டுகள் ஒப்பந்த அடிப்படையில் தனியார் நிறுவனத்தால் இயங்கி வந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் ஒப்பந்த காலம் நிறைவடைந்த நிலையில் கடந்த மாதம் மூடப்பட்டது. இதனால் மருத்துவமனையில் ஸ்கேன் எடுக்க வேண்டிய நோயாளிகள் தேனி சென்று ஸ்கேன் எடுக்க மருத்துவமனை நிர்வாகம் மூலம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் தேனிக்கு செல்ல முடியாமல் நோயாளிகள் மற்றும் அவரது உறவினர்கள் தவித்து வருகின்றனர். இதுகுறித்து மருத்துவமனை நிர்வாகத்திடம் கேட்டபோது விரைவில் தமிழக அரசே எம்ஆர்ஐ ஸ்கேன் மையம் அமைப்பதற்கான முதற்கட்ட பணிகள் நடைபெற்று வருவதாக தெரிவித்தனர். இருந்தாலும் அதுவரை தேனிக்கு சென்று ஸ்கேன் எடுக்க நோயாளிகளுக்கு இலவச வாகன வசதி செய்து தர வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தென்மேற்கு பருவக்காற்றின் வேகம் அதிகரித்துள்ளதால் நெல்லையில் உள்ள காற்றாலைகளில் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. நெல்லை மாவட்டம் பழவூர், பணகுடி, காவல்கிணறு, ராதாபுரம், கூடங்குளம் ஆகிய பகுதிகளில் ஏராளமான காற்றாலை பண்ணைகள் செயல்பட்டு வருகின்றன. தமிழகத்தில் மின் உற்பத்தியில் பெரும்பாலும் காற்றாலை முக்கிய பங்கு வகித்து வருகிறது. இந்நிலையில் தற்போது தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக வீசி வரும் நிலையில் காற்றாலையின் மின் உற்பத்தி அதிகரித்துள்ளது. பொதுவாக தமிழகத்தில் மே மாத இறுதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் வரை காற்று அதிகம் வீசும் என்பதால் நாள்தோறும் 1000 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். இந்நிலையில் தற்போது தென்மேற்கு பருவக்காற்று அதிகமாக வீசி வருவதால் தமிழகத்தில் ஒட்டுமொத்தமாக காற்றாலைகளில் 4329 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்பட்டுள்ளது. காற்றாலை மின்சார உற்பத்தி அதிகரித்துள்ளதால் மின்வெட்டு தவிர்க்கப்படும் என மின்வாரிய வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. தென்காசி மாவட்டத்தில் பருவமழை தீவிரம் அடைந்து வரும் நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருகிறது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை முன்னதாக துவங்கியுள்ள நிலையில் தென்காசி மாவட்டத்தில் செங்கோட்டை, குற்றாலம், கடையம், தென்காசி, கடையநல்லூர், சுரண்டை, பாவூர்சத்திரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் கடந்த ஒரு வாரமாக பருவமழை தீவிரம் அடைந்துள்ளது. இந்நிலையில் தென்காசி மாவட்டத்தில் நேற்று ஒரே நாளில் 11 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. மாவட்டத்தில் உள்ள கனடா நதி, ராமநதி, கருப்பாநதி, குண்டாறு, அடவிநாயினார் அணை உள்ளிட்ட நீர்நிலைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இதனால் அணைகளின் நீர்மட்டம் வேகமாக அதிகரித்து வருகிறது. குறிப்பாக ஒரே நாளில் அடவினையினார் 8.5 அடியும், கருப்பாநதி அணை 5 அடியும் உயர்ந்துள்ளது. மேலும் குண்டாறு, சிற்றாறு, அரிஹரா நதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் தொடர்ந்து கனமழை பெய்து வரும் நிலையில் அணைகளின் நீர்மட்டம் உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டத்தில் பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் மயிலாடும்பாறை பகுதியில் மரம் முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து வரும் நிலையில் கன்னியாகுமரி மாவட்டத்திலும் பலத்த காற்றுடன் பருவமழை தீவிரமடைந்துள்ளது.
இந்நிலையில் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள மயிலாடும்பாறை பகுதியில் மிகப்பெரிய மரம் சாலையின் நடுவே முறிந்து சாய்ந்தது. இதனால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்நிலையில் மரம் முறிந்து விழும்போது நல்வாய்ப்பாக சாலையில் வாகனங்கள் எதுவும் செல்லாததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் மரத்தை வெட்டி அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதேபோன்று போடியிலிருந்து பேருந்து நிலையம் அருகே 4 சாலை சந்திப்பில் திடீரென பலத்த காற்று வீசியது. இதில் 30 அடி உயரமுள்ள சிக்னல் கம்பம் சாய்ந்து விழுந்தது. ஏற்கனவே சிக்னல் பழுதடைந்த நிலையில் போக்குவரத்து காவலர்கள் அந்த இடத்தில் நின்று போக்குவரத்தை ஒழுங்குபடுத்துவது வழக்கம். இந்நிலையில் சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்த நேரத்தில் நல்வாய்ப்பாக போக்குவரத்து போலீசாரோ வாகன ஓட்டிகளோ இல்லாததால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது. பின்னர் போலீசார் கம்பத்தை அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். குற்றால அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு 5வது நாளாக தடை நீட்டிக்கப்பட்டுள்ளது. தென்காசி மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளிலும் மேற்கு தொடர்ச்சி மலை வனப்பகுதியிலும் கடந்த 1 வாரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்து வருகிறது. இதனால் புகழ்பெற்ற சுற்றுலா தலமான குற்றால மெயின் அருவி, ஐந்தருவி, பழைய குற்றால அருவி, புலி அருவி, சிற்றருவி உள்ளிட்ட அருவிகளால் நீர்வரத்து அதிகரித்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. பாதுகாப்பு வளையத்தையும் தாண்டி தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த தடை 5வது நாளாக இன்றும் நீடித்து வரும் நிலையில் அருவிக்கு வரும் சுற்றுலா பயணிகள் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கோவையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தில் பாம்பு படுத்திருந்ததால் பெண் அலறி அடித்து ஓட்டம் பிடித்தார். கோவை மாவட்டம் பன்னிமடையை சேர்ந்த நாகலட்சுமி என்பவர் தனியார் கல்லூரியில் ஊழியராக பணியாற்றி வருகிறார். இவர் தனது இருசக்கர வாகனத்தில் பணிக்கு வந்து செல்வது வழக்கம். இந்நிலையில் மழை பெய்ததால் பைக்கை வீட்டில் நிறுத்திவிட்டு பேருந்தில் சென்ற நிலையில் பின்னர் வெளியில் செல்வதற்காக பைக்கை எடுத்துக்கொண்டு அவிநாசியில் உள்ள பெட்ரோல் பங்கிற்கு சென்றுள்ளார். பெட்ரோல் நிரப்புவதற்காக இருசக்கர வாகனத்தின் சீட்டை திறந்த நிலையில் அங்கு பாம்பு படுத்திருந்ததை கண்டு அதிர்ச்சி அடைந்து ஓட்டம் பிடித்தார். பின்னர் பாம்பு தானாக வெளியேறி அருகில் உள்ள காலி இடத்திற்கு சென்று மறைந்தது. மழை காலங்களில் வாகனங்களை எடுக்கும்போது எச்சரிக்கையுடன் இருக்குமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். தாம்பரம் அருகே அடுக்குமாடி குடியிருப்பில் பின்புறம் சிக்கிக்கொண்டு 3 நாட்கள் தவித்து வந்த பூனையை தீயணைப்புத் துறையினர் பத்திரமாக மீட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் சேலையூர் பாரதி நகர் பகுதியில் உள்ள தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு பின்புறம் உள்ள ஸ்லாப்பில் மாட்டிக்கொண்ட பூனை ஒன்று இறங்க முடியாமல் 3 நாட்களாக சிக்கி தவித்து வந்துள்ளது. இதனை கண்ட அடுக்குமாடி குடியிருப்பு வாசிகள் தாம்பரம் தீயணைப்புத் துறையினருக்கு தகவல் அளித்தனர். விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் 1 மணி நேரம் போராடி பூனையை லாவகமாக பிடித்து மீட்டனர். இதனால் குடியிருப்பு வாசிகள் மகிழ்ச்சியடைந்து தீயணைப்புத் துறையினருக்கு நன்றி தெரிவித்தனர். ஃபோஸ்டஸ் எட்கேஸின் தமிழ்நாடு 360ல் அடுத்து வருவது உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்கும் உள்ளூர் எக்ஸ்பிரஸ். நீலகிரி மாவட்ட கோத்தகிரி அருகே கரடி ஒன்று சாலையில் உலா வருவதால் பொதுமக்கள் அச்சத்திற்குள்ளாகினர். நீலகிரி வனப்பகுதியிலிருந்து யானைகள், சிறுத்தை, புலி, கரடி, காட்டெருமை என வனவிலங்குகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி மக்கள் வாழும் பகுதிகளுக்குள் வரும்போது அடிக்கடி மனித விலங்கு மோதல் ஏற்பட்டு உயிரிழப்புகளும் ஏற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த 2 வாரங்களாக ஜக்கலோடை கிராமத்தில் கரடி ஒன்று சாலையில் உலா வருவதால் அச்சமடைந்துள்ள பொதுமக்கள் கரடியை பிடித்து வனப்பகுதிக்குள் விடுமாறு வனத்துறையினருக்கு கோரிக்கை விடுத்தனர். திண்டுக்கல் அருகே உள்ள சீலப்பாடியில் அமைந்துள்ள பகவதியம்மன் காளியம்மன் கோவில் குடமுழுக்கு விழா சிறப்பாக நடைபெற்றது. 25 ஆண்டுகளுக்கு பின்னர் நடத்தப்பட்ட விழாவில் யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீரினை சிவாச்சாரியர்கள் புனித கலசங்களுக்கு ஊற்றி குடமுழுக்கு செய்தனர். அப்போது கோயிலை சுற்றி நின்ற பக்தர்கள் குளவையிட்டு ஓம் சக்தி பராசக்தி என பரவசத்தோடு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே அமைந்துள்ள 1 கோடி சிவலிங்க ஆலயத்தில் சுமார் 26 அடி உயரம் கொண்ட பஞ்சபூதலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தனவாசி எனும் பகுதியில் 1 கோடி சிவலிங்கம் ஆலயம் அமைந்துள்ள நிலையில் அங்கு உலகத்திலேயே முதன்முறையாக ஒரே கல்லில் செதுக்கப்பட்ட 20 டன் எடை மற்றும் 26 அடி உயரம் கொண்ட பஞ்சபூதலிங்கம் பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் அனைத்து சிவனடியார்கள் பக்தர்கள் கலந்து கொண்டு பஞ்சபூதலிங்கத்தை வணங்கி வழிபட்டனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்த தட்டப்பாறை கிராமத்தில் பழமை வாய்ந்த கெங்கையம்மன் கோவில் அமைந்துள்ளது. இக்கோவிலில் வைகாசி திருவிழா மற்றும் கெங்கையம்மன் சிரசு திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் மேளதாளங்கள் முழங்க கெங்கையம்மன் சிரசு ஊர்வலமாக புறப்பட்டு முக்கிய வீதிகளின் வழியாக கோவிலை வந்தடைந்தது. பக்தர்கள் ஆடு மற்றும் கோழிகளை பலியிட்டு நேர்த்திக்கடன் செலுத்தினர். அத்துடன் வழி நெடுகிலும் சூறு தேங்காய் உடைத்தும் சிலம்பாட்டம், தப்பாட்டம் உள்ளிட்ட நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகளுடன் அம்மன் சிரசு ஆலயம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு அம்மன் கண்கள் திறக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை தரிசனம் செய்தனர். நாகப்பட்டினம் மாவட்டம் நாகூர் சின்ன ஆண்டவர் தர்காவில் கந்தூரி விழா துவங்கியுள்ளது. நாகூரில் உள்ள சின்ன ஆண்டவர் என அழைக்கப்படும் ஹஜ்ரத் சையத் முகமது யூசுப் சாஹிவின் 3 நாட்கள் கந்தூரி விழா தொடங்கியுள்ளது. இதையொட்டி சிங்கப்பூர், மலேசியா, ஈரான், ஈராக், சவுதி அரேபியா உள்ளிட்ட வெளிநாடுகளிலிருந்து யாத்ரீகர்கள் வந்து தங்கி நோன்பிருந்து யாகம் செய்து வருகின்றனர். மேலும் தர்கா அலங்கார வாசல் முன்பு தொட்டில் பந்தல் அமைக்கப்பட்டுள்ளது. இதில் காணிக்கைகளை அளித்து பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றி வருகின்றனர். கந்தூரி விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான சின்ன ஆண்டவர் சமாதிக்கு சந்தனம் பூசும் நிகழ்ச்சி வரும் 30ஆம் தேதி நடைபெறுகிறது. ஃபோஸ்டர்ஸ் எட்கேஸ் வழங்கும் தமிழ்நாடு 360யில் மாவட்டங்களில் நடந்த விளையாட்டு செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி அருகே வைரிவழியல் கிராமத்தில் உள்ள வீரமுனி ஆண்டவர் கோவில் சந்தனக்காப்பு உற்சவத்தை முன்னிட்டு மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி எழுகை பந்தயம் நடைபெற்றது. இதில் புதுக்கோட்டை, மதுரை, தேனி, சிவகங்கை, தஞ்சை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட ஜோடி மாட்டு வண்டிகளும் 120க்கும் மேற்பட்ட குதிரைகளும் கலந்து கொண்டு ஒன்றை ஒன்று முந்தி சென்றன. அப்போது மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்திருந்த ஏராளமான பொதுமக்கள் சாலை நெடுகிலும் இருபுறங்களிலும் நின்று மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி ஜோடிகளையும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளையும் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். இதனையடுத்து பந்தயத்தில் முதல் 3 இடங்களை பிடித்த மாட்டு வண்டி மற்றும் குதிரை வண்டி உரிமையாளர்களுக்கு 6,17,000 ரூபாய் ரொக்க பரிசும் கோப்பைகளும் வழங்கப்பட்டது. இந்தோனேஷியாவில் நடைபெற்ற ஸ்கேட்டிங் போட்டியில் தங்கப்பதக்கம் பெற்ற மாணவர்களுக்கு ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. திருப்பத்தூர் மாவட்டம் நாற்றம்பள்ளி அடுத்த ஆத்தூர் குப்பம் பகுதியைச் சேர்ந்த சங்கர், இந்துமதி தம்பதியினரின் மகன் ஜெகன் பிரபு என்பவர் 11ஆம் வகுப்பு பயின்று வரும் நிலையில் கடந்த 6 வருடமாக ரோலர் ஸ்கேட்டிங் பயிற்சி பெற்று வருகிறார். இந்நிலையில் கடந்த 21ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி இந்தோனேஷியாவில் நடைபெற்ற தனியார் சர்வதேச ஸ்பீட் ஸ்கேட்டிங் போட்டியில் கலந்து கொண்ட அவர் தங்கப்பதக்கம் வென்று இந்தியாவுக்கு பெருமை சேர்த்தார். இதனையடுத்து நாடு திரும்பிய அவருக்கு பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ஜோலார்பேட்டை ரயில்வே நிலையத்தில் மேளதாளங்கள் முழங்க மாலை அணிவித்தும் கேக் வெட்டியும் உற்சாகமாக வரவேற்றனர். சேலம் மாவட்டம் கெங்கவள்ளி அருகே உள்ள தம்பம்பட்டியில் நடைபெற்ற ஜல்லிக்கட்டு போட்டியில் 23 பேர் காயமடைந்தனர். போட்டியில் 300 மாடுபிடி வீரர்கள் மற்றும் உள்ளூர் மட்டுமின்றி அரியலூர், பெரம்பலூர், திருச்சி, ஈரோடு உள்ளிட்ட பகுதிகளிலிருந்து 453 காளைகளும் பங்கேற்ற நிலையில் மாவட்ட ஆட்சியர் பிருந்தாதேவி ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்தார். முதலில் கோவில் காளை வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டதை அடுத்து காளைகள் ஒன்றின் பின் ஒன்றாக வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டது. ஒரு சுற்றுக்கு 50 மாடுபிடி வீரர்கள் களம் கண்ட நிலையில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்க முயன்றனர். அப்போது மாடுபிடி வீரர்கள் மற்றும் பார்வையாளர்கள் உட்பட 23 பேர் காயமடைந்தனர். இதில் முத்தம்பட்டியைச் சேர்ந்த பூவரசன், வெள்ளாளர்படியைச் சேர்ந்த கிரி ஆகியோர் பலத்த காயத்துடன் சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர்.
புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை அருகே நடைபெற்ற மாநில அளவிலான கபடி போட்டியில் ஆண்கள் பிரிவில் தஞ்சாவூர் ஃபிரஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர் முதல் பரிசினை தட்டிச் சென்றனர். மங்களா கோவிலில் முதல்வர் ஸ்டாலின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நடைபெற்ற இருபாலர் கபடி போட்டியில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 40க்கும் மேற்பட்ட அணிகள் கலந்து கொண்டு விளையாடின. இதனையடுத்து தமிழக பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் CVV மெய்யநாதன் தொடங்கி வைத்த இறுதிப் போட்டியின் ஆண்கள் பிரிவில் தஞ்சாவூர் ஃபிரஸ்ட் யூனிவர்சிட்டி அணியினர் முதலிடத்தினை பிடித்த நிலையில் அவர்களுக்கு ரூபாய் 1,50,000 பரிசாக வழங்கப்பட்டது. அதேபோன்று பெண்களுக்கான மாநில அளவிலான கபடி போட்டியில் சென்னை தமிழ்நாடு காவல்துறை அணியினர் முதலிடத்தை பெற்று 1,50,000 பரிசாக பெற்றனர். இப்போட்டிகளை மங்களா கோவில் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் கண்டுகளித்து ஆரவாரங்கள் எழுப்பி வீரர்களை உற்சாகப்படுத்தினர். கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் அருகே நடைபெற்ற சிலம்பாட்ட போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு தகுதி பட்டைகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. கழுகுமனையார் சோழா மார்ஷியல் சிலம்பம் இன்டர்நேஷனல் மற்றும் கன்னியாகுமரி குடோ சிலம்ப வாரியர்ஸ் அகாடமி இணைந்து நடத்திய சிலம்பாட்ட போட்டிகள் மற்றும் தகுதிப்பட்டை வழங்கும் நிகழ்வு புனித அந்தோனியார் சமூக நல கூடத்தில் நடைபெற்றது. இதில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து வந்த வீரர் மற்றும் வீராங்கனைகள் சிலம்பம், வேல், கம்பு, வாழ்வீச்சு, குத்துவரிசை போன்ற போட்டிகளில் கலந்து கொண்டு தங்கள் திறமைகளை வெளிப்படுத்தினர். போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களின் தரத்திற்கு ஏற்ப சிலம்ப இமயம் கழுகுமனையார் சந்திரசேகர் வீர வீராங்கனைகளுக்கு தகுதி பட்டைகள் வழங்கி பாராட்டுகளை தெரிவித்தார். உயர்கல்வியில் சேர உள்ள மாணவர்களின் சந்தேகங்களை தீர்க்கும் வகையில் ஒரு புதிய முன்னெடுப்பாக நமது மாலை முரசு தொலைக்காட்சியில் தினந்தோறும் மாலை 5 மணிக்கு படிப்போம் ஜெயிப்போம் என்ற நிகழ்ச்சி ஒளிபரப்பாகிறது. உயர்கல்வி தொடர்பான சந்தேகங்களுக்கு துறை சார்ந்த ஆளுமைகள் விளக்கமளித்து வருகின்றனர். 100 நாட்களில் 100 படிப்புகள் தொடர்பாக நிபுணர்கள் விளக்கமளிக்கின்றனர். அந்த வகையில் இன்று மாலை 5 மணிக்கு ஒளிபரப்பாகும் நிகழ்ச்சியில் தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மாநில மன்றத்தின் உறுப்பினர் செயலாளர் பேராசிரியர் வின்சென்ட் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று அறிவியல் துறை படிப்புகளும் வேலை வாய்ப்புகளும் என்பது குறித்து பேச உள்ளார். இது தொடர்பான சந்தேகங்களை மாணவர்கள் தொலைபேசி வாயிலாக கேட்டு பயன்பெறலாம்.